12 ஆங்ரி மேன் ரிலீஸ் ஆகி 69 வருஷங்கள் ஆயிருக்கு. இந்த 69 வருஷங்கள்ல நான் மீடியாவுக்காக படிச்சு இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு ஒரு 21 வருஷங்கள் இருக்கு. இந்த 21 வருஷங்கள்ல வருஷத்துக்கு 1, 2 தடவையாவது இந்த படத்த பத்தி யாராவது மென்ஷன் பண்ணி நான் கேட்டுருக்கேன். ஆனாலும் இந்த படத்த போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. நெறைய படங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பார்த்த படங்களே திரும்ப திரும்பலாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா 12 ஆங்ரி மேன எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா இந்த படம் ஜஸ்ட் ஒரு 90 மினிட்ஸ் மட்டும் தான் ஓடும். 90 மினிட்ஸ் தானே எப்ப வேணா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆணவத்திலேயே நான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு வழியா அந்த படத்த பார்த்து முடிச்சாச்சு. இவ்வளோ நாள் நம்ம டிலே பண்ணோமே அப்படிலாம் ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். 12 ஆங்ரி மேன் படத்துடைய கதை என்ன? ஒரு அப்யூசிவான அப்பாவ அவருடைய டீனேஜ் பையன் கொன்னுட்டான். இதுதான் கேஸ். 2 தரப்பும் வாதாடி முடிச்சுட்டாங்க. சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், ஐ விட்னஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பையன் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பிரசன்ட் பண்ணப்பட்ட எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி 12 பேர் கொண்ட ஒரு ஜூரி இதுக்கான தீர்ப்பை சொல்லணும். அவங்க ஒருவேளை இந்த பையன் கில்ட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவனுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிடுறாரு. ஸோ இந்த 12 பேரும் இந்த ஜூரி ரூம்ன்ற மாதிரி ஒரு ரூமுக்குள்ள டிஸ்கஸ் பண்றதுக்காக போறாங்க. உள்ள போய் உட்கார்ந்ததுமே இது ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தான், அந்த பையன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி 11 பேர் சொல்லிடுறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் ஜூரர் நம்பர் 8 அப்படிங்கிறவர் மட்டும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, எனக்கு அந்த பையன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி ஷுவரா சொல்ல முடியல, அதெல்லாம் நாம கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அடுத்த 90 நிமிஷங்கள் இவங்களுக்குள்ள நடக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ், கோபம், சந்தேகம், பயம், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற பயஸ் அண்ட் எல்லாருமே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு மொமெண்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 12 ஆங்ரி மென். கிட்டத்தட்ட ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தான் இந்த 12 கோவக்கார ஆண்கள் 1 வெர்சஸ் 11ன்ற மாதிரி ஆரம்பமாகிற இந்த ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இந்த ஜூரி ரூம்னு ஒரு இடத்த டிஸ்கஸ் பண்றாங்க இல்லையா, இந்த சிங்கிள் லொகேஷன்ல தான் ஆல்மோஸ்ட் இந்த மொத்த படமும் நடக்குது. இதை தாண்டி 2 சீன்ல தான் வேற லொகேஷன்ஸ் நம்மளுக்கு காமிப்பாங்க. எந்த ஒரு கேரக்டருக்கும் தனியா ஒரு இன்ட்ரோ, ஃபிளாஷ்பேக் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லாமையே அந்தந்த கேரக்டர்ஸ் பேசுற வசனங்கள், பேசுற விதம், அவங்களுடைய பிஹேவியரை வச்சு எல்லாமே நம்மளுக்கு புரியும். இப்படியான கதைகள்ல கேரக்டரைசேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கேரக்டர்ஸும் ஒரே மாதிரி இருந்துடக்கூடாது. பயங்கரமா வித்தியாசமா காமிக்கிறேன்னு எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமா காமிச்சாலும் அது செயற்கையா போயிடும். ஸோ இதுல மெயின் லீட் ஜூரர் நம்பர் 8 கேரக்டர் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிற, சொந்தமா யோசிக்கிற ஒரு கேரக்டர். ஆனா இன்னொரு கேரக்டருக்கு சொந்தமா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியாது. மற்றவங்க சொல்றதையே அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. ஒருத்தர் எல்லாரையும் எல்லா ஒப்பீனியனையும் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு கேரக்டர் எனக்கு இதுல ஒப்பீனியன் இருக்கு, ஆனா அது தேவையில்லாம நான் ஆர்கியூ பண்ண விரும்பல அப்படின்னு எஸ்கேப் ஆவாரு. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் கிளியரான ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஜோக் அடிப்பாரு அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப சென்சிபிளா இருப்பாரு. எல்லாருக்குள்ளேயுமே பயஸ் இருக்கும். ஆனா 1, 2 கேரக்டர்ஸ் மட்டும் தான் அதை ஓப்பனா காமிப்பாங்க. எல்லாரையும் ஒரு ஆர்டர்ல கொண்டு வந்து நிறுத்த ஒருத்தர் ரொம்ப படாத பாடுபடுவாரு. ஒருத்தர் ரொம்ப ரேஷனலா தான் யோசிப்பாரு, சென்சிபிளா தான் பேசுவாரு. ஆனா அந்த பையன் தான் கில்ட்டி அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் விடாப்படியா சொல்லிட்டே இருப்பாரு. இப்படி இந்த கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற அந்த ஒரு பேலன்ஸை, இந்த கண்ட்ரோல்டு கேஸை தன்னுடைய ரைட்டிங்ல எப்படி ரைட்டர் ரெஜினால்ட் ரோஸ் கொண்டு வந்தாருங்கிறது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா, ஆச்சரியமா இருக்கு. இப்படியான வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாரையும் ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க அப்படின்னு ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட கொடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாலே அதுவே ஒரு பிரில்லியன்ட்டான செட்டப். இந்த டிராமாவை அதுவே தானா எழுதிக்குங்கிற மாதிரியான ஒரு சூப்பர் செட்டப் இது. நிறைய தமிழ் படங்கள்ல வரும் இல்லையா, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு. இந்த ஒரு மெசேஜை ஆதாரமா ஃபாலோ பண்ற கதையை தான் இது. ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் அது குற்றவாளின்னு சொல்லப்படுற அந்த சின்ன பையனுக்கு யூஸ் ஆகும்ல, அவன் விடுதலையாக சாதகமா இருக்கும் இல்லையா அப்படின்னு இந்த ஜூரர் 8 துடிக்கிற விதம்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சொந்த விருப்பு வெறுப்புல எப்படி சில பேர் சமநிலையை தவற விடுறாங்கன்னு காட்டின விதம், ரொம்ப பேலன்ஸ்டா சரியான ஆர்குமெண்ட் வைக்கிற ஒருத்தர் கூட பெர்ஃபெக்ட்டான கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கும்போது எப்படி திணறுவாருன்னு காட்டின விதம்லாம் ரொம்ப அழகா அழுத்தமா இருந்துச்சு. ஹாட்டஸ்ட் டே ஆஃப் தி இயர்ல கூட ஒரு கேரக்டருக்கு வேர்க்கவே வேர்க்காது. ஆனா அவருக்கே ஒரு மொமெண்ட்ல வேர்க்க ஆரம்பிக்கும். ஒருத்தர் எல்லாத்தையும் விடுங்க, இதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதையே கவுண்டர் ஆர்குமெண்டா வச்சு ஒரு பாயிண்ட்ல வர சைலண்ட் ஆகுவாங்க. இப்படியான சில செட்டப்ஸையும் பே ஆஃப்ஸையும் பிரில்லியன்ட் அப்படிங்கிற ஒரே வார்த்தையால பாராட்டினா பத்தாது. கேரக்டர்ஸோடைய சைக்காலஜி தான் இந்த படத்துடைய ஹீரோ, வில்லன் ரெண்டுமே. 2 கேரக்டர் தவிர மற்ற கேரக்டர்ஸ் யார் பேருமே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா உண்மையை சொல்ல, நல்லது பண்ண, இதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு தீர்ப்பு சொல்ல பேர் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வர பாயிண்ட். வெட்னஸ்டே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் இருக்குல்ல, தமிழ்ல கூட உன்னை போல் ஒரு ரீமேக் பண்ணாங்க கமல்ஹாசனை வச்சு. அதுல வந்து பேரை சொல்றதை பத்தி, ரிவீல் பண்றதை பத்தி ஒரு டயலாக் வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டயலாகுக்கு இந்த ஒரு மேட்டர் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம். இந்த படத்துடைய எக்ஸ் ஃபேக்டர் சிட்னி லூமெட்டோடைய கண்ட்ரோலான டைரக்ஷன் தான். ஸ்டேஜ் பிளேவுக்காக எழுதப்பட்ட ஒரு கதையை சினிமாவா பண்ணும்போது அதில் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டி இருக்கும். அண்ட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் வெர்ஷனுக்கு நிறைய டீடைல்ஸை ஆட் பண்ணியிருந்தாரு ரைட்டர் ரெஜினால்ட் ரோஸ். அண்ட் இந்த கதையோட தன்மையிலே ஒரு மெலோ டிராமா இருக்கும். ஸோ ஃபிலிமா பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த கேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் கொஞ்சம் ஓவர் த டாப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா, ரொம்ப உணர்ச்சிகரமாலாம் டயலாக் பேசியிருந்தா அது ஆக்சுவலாக தப்பா தெரிஞ்சிருக்காது. பட் ஸ்டில் இந்த ஒட்டுமொத்த அட்மாஸ்பியர்லையும் ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கும். அதை கொண்டு வந்தது இயக்குனர் சிட்னி லூமெட் தான். இயக்குனர் சிட்னி லூமெட்டோட பெர்ஃபெக்ட் சிங்க்ல ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபர் போரிஸ் காஃப்மன் இந்த படத்தோட அடுத்த எக்ஸ் ஃபேக்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் நிறைய படங்களை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ்கர் அவார்ட்லாம் வின் பண்ண ஒரு ஸ்டார் டெக்னீஷியன். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ஆரம்பமாகும் போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அமைதியா, கேஷுவலா தான் இருப்பாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாது, எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான்.
அதனால கேமரா வைட் ஆங்கிள் எல்லாரையும் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணும். இந்த கதையில டென்ஷன் பில்ட் ஆக நம்ம பார்க்குற ஸ்பேஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறுகிட்டே வரும். நிறைய க்ளோஸ் அப்ஸ், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப்ஸ்னு போயிருப்பாங்க. முகத்துல தெரியற வேர்வை, கண்ணுல தெரியற வலி, கைகள் நடுங்கிறதுன்னு எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப கீனா நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூமே கொஞ்சமா சின்னதா மாறிட்ட மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ்ட்ரோஃபாபிக்காவும் நீங்க ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஒட்டுமொத்த டென்ஷனும் கிளைமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஒரு ரிலீஃப் வரும்போது அவ்வளவு ரிவார்டிங்கா இருக்கும். இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். ஸ்டில் லைட்டிங்க்கு ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு. கேமரா ஆங்கிள் மாதிரியே லைட்டிங்கும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நியூட்ரலா தான் ஆரம்பிக்கும். இவங்க பேச ஆல்ரெடி சூடா இருக்கிற அந்த ரூமோட டெம்பரேச்சர் இன்னும் அதிகமான மாதிரி லைட்டோட தன்மை ஹார்ஷா மாறிக்கிட்டே வரும். சிங்கிள் லொகேஷன்ல கேமரா பிளாக்கிங்க்கு இந்த படம் ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஆரம்பத்திலேயே செம்ம ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. 7 நிமிஷம் சிங்கிள் ஷாட். அந்த சிங்கிள் ஷாட்லயே எல்லா கேரக்டரையும் உள்ள கொண்டு வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்திடுவாங்க. இதுல இவங்க எல்லாரையும் எதிர்த்து முதல்ல கேள்வி கேட்க போற அந்த ஜூரர் நம்பர் 8 ஜன்னல் பக்கம் நின்றுட்டு இருப்பாரு. அவர் வந்து உட்கார சொல்லுவாங்க. அப்பதான் அந்த சிங்கிள் ஷாட்ங்கிறது பிரேக் ஆகும். ஸோ இந்த ஜூரியோட டிசிஷனை இவர் தான் டிஸ்டர்ப் பண்ண போறாருங்கிறதுக்கான குறியீடா இந்த ஷார்ட் பிரேக்கை எடுத்துக்கலாம். அண்ட் 7 நிமிஷம் ஓடலனாலுமே கூட இன்னும் நிறைய லென்த்தியான ஷார்ட்ஸ் இந்த படத்துல இருக்கு. எல்லாமே நல்லா எடுக்கப்பட்டிருக்கும். தென் ரன் டைம் முழுக்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துலயும் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சில பேர் இடம் மாதிரி உட்காருவாங்க, சில பேர் எழுந்து நிற்பாங்க, சில பேர் நடந்துகிட்டே பேசுவாங்க, சில பேர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல அந்த சிங்கிள் லொகேஷனை உயிர் போட வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி ஃபீல் ஆயிடக்கூடிய இந்த கதையை எந்த விதமான அதிரடி கிம்மிக்கும் இல்லாம ஒரு சினிமேட்டிக் ஸ்டோரியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும். இந்த ரூமுக்கு வெளியில இருக்கிற கிளைமேட்டும் இந்த படத்துக்கான ஒரு விஷுவல் எமோஷனல் மெட்டஃபர். வெளியில டெம்பரேச்சர் சூடாக உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸோட இன்டென்சிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல கரெக்டா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது வெளியில மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த மழை வர மொமெண்ட்டை வச்சு மீக்கான ஒரு கேரக்டரோட ஸ்மார்ட்னஸையும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ரூம் டெம்பரேச்சரும் அது தர டிஸ்கம்ஃபர்ட்டும் கூட இந்த கேரக்டர்ஸோட டிசிஷனை இம்பாக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். கடைசியா ஓடாத ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். கேரக்டர்ஸோட சேர்ந்து நமக்கும் அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோர் டிராமா நடக்கிற 90 மினிட்ஸுக்கு இந்த படத்துல மியூசிக்கே கிடையாது. மியூசிக் இல்லாததும் நிஜமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கும். பட் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பேசும்போது இருக்கிற சவுண்ட் லெவல், ஓவர்லேப்ல பேசுறது, ஒருத்தர் ஸ்ட்ராங்கான பாயிண்ட் முன் வைக்கும்போது மொத்த ரூமும் சைலண்ட் ஆகிடும். தென் சிந்துற வேர்வை, விடுற மூச்சு, சேரை நகர்த்துறது, டேபிளை தட்டுறது, வெளியே மழை பெய்யற சவுண்டுன்னு சவுண்ட் டிசைனுக்கும் இந்த படத்தோடைய மூட ஷேப் அப் பண்றதுல முக்கியமான பார்ட் இருக்கு. 12 கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆவாங்க. ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ்ல அசத்தி இருப்பாங்க. முக்கியமா எல்லா கேரக்டர்ஸுக்கும் அவங்களுக்கான ஒரு மொமெண்ட் இருக்கும். இதுல எனக்கு பிரதானமா தெரிஞ்சது ஜூரர் நம்பர் 3 கேரக்டர் தான். கடைசி வரைக்கும் தன்னுடைய ஈகோவை, பிரிஜுடைஸை, பயஸை விட்டு தராத அந்த கேரக்டர்ல லீ ஜே காப் பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ப்ரோட்டாகனிஸ்டா ஜூரர் நம்பர் 8 கேரக்டர்ல ஹென்ரி ஃபாண்டா அந்த கேரக்டருடைய மாரல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத ரொம்ப சட்டலா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருந்தாரு. அடுத்தது ஜூரர் நம்பர் 9 ஜோசப் ஸ்வீனி. இந்த கோவக்கார கூட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு வயசான ஆள். அப்பியரன்ஸ்ல மட்டும் இல்ல, அவருடைய பாடி லாங்குவேஜ், அப்ரோச்ல கூட ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இதை ரொம்ப ரிலேட்டபிளா போர்ட்ரே பண்ணியிருந்தாரு ஸ்வீனி. 1954ல ரைட்டர் ரெஜினால்ட் ரோஸ் ஜூரி டியூட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பர்டிகுலர் கொலை வழக்குல அவருக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பிளே. முதல்ல இந்த பிளேவை டிவியில ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லாட்டுக்காக தான் எழுதினாங்க. அப்ப நிறைய டீடைல்ஸா அவரால் எழுத முடியல. ஆனாலும் அந்த பிளே டெலிகாஸ்ட் ஆகும்போது அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. 3 எம்மி அவார்ட்ஸும் வின் பண்ணிச்சு. 1955ல இந்த பிளேவை பார்த்தாரு நடிகர் ஹென்ரி ஃபாண்டா. பார்த்ததும் இம்ப்ரெஸ் ஆகி இதை நானே ப்ரொடியூஸ் பண்ணி லீட் ரோல்ல நடிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. $3,40,000 பட்ஜெட்ல இந்த படம் உருவாச்சு. 21 நாட்கள்ல எடுத்து முடிக்கப்பட்ட இந்த 12 ஆங்கிரி மென்ல நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. 21 நாளும் 12 ஆர்டிஸ்டையும் வர வைக்க முடியாது இல்லையா? அதனால கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஷூட்ஸை பிளான் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூரர் 5 கேரக்டரை வச்சு எடுக்க போறாங்க அப்படின்னா அவருடைய க்ளோஸ்அப்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நாள்ல எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆனா அதுல இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, அந்த க்ளோஸ்அப்ஸ் எடுக்கும் போது அவர் என்ன டயலாக்ஸை யாரை பார்த்து பேசணும், அந்த லை லெவல் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் பக்காவா தெரியணும். ஸோ அதுக்காக எல்லா கேரக்டர்ஸுக்குமான அந்த கேரக்டர் மேப் மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த ஷூட் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடியே எல்லா ஆக்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு ஒரு 2-3 வீக்ஸ் பக்காவா ரிஹர்சல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால எல்லா ஆக்டர்ஸுக்குமே அவங்கவுங்க டயலாக்ஸ் என்ன, இந்த ஹை லெவல் கண்டினியூட்டி என்னன்னு உட்பட எல்லாமே மனப்படமாயிருக்கு. சரி, இந்த ஃபேசினேட்டிங் ட்ரிவியா எல்லாத்தையுமே விட்டுருவோம். ஏன் இப்பயும் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ரெலவெண்டா ஃபீல் ஆகுது? அதுக்கு முதல்ல இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். அந்த பீரியடுங்கிறது அமெரிக்கால ஒரு டார்க் பீரியடுங்கிற மாதிரி கம்யூனிசத்துக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கமும் அமெரிக்க மக்களும் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்னாலே ஒரு பயங்கரவாதி மாதிரி தாங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல முக்கியமா ஜேம்ஸ் மெக்கார்த்திங்கிற ஒரு செனட்டர் ரொம்ப பிளைண்டா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. நிறைய ஆக்டர்ஸ், டீச்சர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாம் சோவியத் யூனியனோட ஸ்பையா அமெரிக்கால இருக்காங்க, அவங்க எல்லாருமே கம்யூனிசம் சப்போர்ட்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பிளைண்டா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இதனால மக்கள் மத்தியில ஒரு பதட்டம் உருவாச்சு. இதைத்தான் மெக்கார்த்திசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரூமர்னாலேயே நிறைய பேருக்கு வேலை போச்சு, நிறைய பேரை பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் ஆனாங்க, சில பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே ஜெயிலுக்கு அமிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. யாரை பார்த்தாலும் ஒரு பயம், பேரனோயா,
ஒரு மாப் மென்டாலிட்டிங்கிறது பயங்கர மோசமா இருந்துச்சு. தங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராக ஒருத்தர் பேசினா அவர்கிட்ட பிரெஜுடியூஸோட இருக்கிறது, சொந்த விருப்பு வெறுப்பு பயம் கோபம் எல்லாத்தையும் பொது வெளிக்கு கொண்டு வருது, ஒருத்தருடைய தோற்றம் பேக்ரவுண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு ஆதாரமே இல்லாம அவரை குத்தம் சொல்றது, மெஜாரிட்டி ஒப்பீனியனுக்கு அகைன்ஸ்டா ஒருத்தர் பேசினா அவர் தப்பான ஆள்னு முத்திர குத்துறதுன்னு நிறைய விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட படம் இந்த 12 ஆங்க்ரி மேன். அவசர அவசரமா ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாதீங்க, ரீசனபிளான டவுட் இருந்தா எதிராளிக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுங்கிற ஸ்ட்ராங்கான பாயிண்டை வவுச் பண்ண படம் இது. ஸோ அப்ப இருந்த அமெரிக்கன் சொசைட்டிக்கு ஜூரர் 8 மாதிரியான ஒரு கேரக்டர் அதிகமா தேவைப்பட்டாரு. ஆனா அப்ப மட்டுமா தேவைப்பட்டாரு? ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாலேயே நம்மளால இதை தான் பார்க்க முடியுது. மாப் மென்டாலிட்டி, இந்த கேன்சல் கல்ச்சருங்கிற விஷயம்லாம் அதிகமாயிட்டே வருது. வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ், ஃபேக் நியூஸ் எல்லாம் அதிகமாக பரவிட்டே இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பைட் வார்த்தைகளை மட்டுமே வச்சு மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ரேசிசம், ரிலீஜியஸ் பயஸ், எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, ஜென்ரேஷனல் ஆங்கர், பர்சனல் ட்ராமான்னு எல்லா விஷயங்களும் ஒருத்தரோட ஒப்பீனியனை ஷேப் அப் பண்ணும்போது ஃபேக்ட்ஸை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. டக்குன்னு ஒருத்தர் குற்றவாளின்னு முடிவு பண்ணி ட்வீட் பண்ணிடுறாங்க, இன்ஸ்டண்ட்டாக பனிஷ்மெண்ட் வேணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. ரீசனபிளான டவுட் இருக்குமா இருக்காதான்னு யோசிக்கிறது கூட இல்லை. இப்படியான கூட்டத்தில் ஒருத்தர் எழுந்து நின்று எதிர்த்து கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் ஜூரர் 8ங்கிற கேரக்டர் ரொம்ப முக்கியமானவராக தெரிகிறாரு. இந்த படத்திலேயே டெமோக்ரஸியை பற்றி ஒரு அழகான டயலாக் வரும். வேற ஒரு நாட்டிலேருந்து ஒரு கேரக்டர் வந்திருப்பாரு. அவர் சொல்லுவார், ஏன்னா வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த டெமோக்ரஸி எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும், அந்த டெமோக்ரஸியை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துணுங்கிறது தெரியுன்ற மாதிரி ஒரு டயலாக் பேசுவார். அந்த டயலாக்ல அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் எவர் மேட் அப்படிங்கிற ஒரு டேக் இருந்தாலே அந்த படம் ரிலீஸ் டைமில் சரியாக ஓடி இருக்கக்கூடாது இல்லையா? இந்த படமும் அப்படிதான், ரிலீஸ் டைம்ல சரியா ஓடல. ஆனா இந்த படத்துடைய தாக்கம் உலகம் முழுக்க இருக்கு. இங்கிலீஷ்லயே டிவி பிளேவா இந்த படத்தை திரும்ப எடுத்திருக்காங்க. 1997ல படமாவே இதை ரீமேக் பண்ணிருக்காங்க. ஜெர்மன், போலிஷ், ரஷ்யன், பிரெஞ்சு, சைனீஸ்னு பல முறை பல நாடுகள்ல இந்த கதை ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியால 1986ல ஒரு இந்தி படம் எடுத்திருக்காங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல ஸ்டேஜ் பிளேவா அதை மேடை ஏற்றிருக்காங்க. ஆனா இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் தோணுச்சு. இந்த படத்துல அந்த பையனுக்கு எதிரான ஆதாரங்கள்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, அதை கவுண்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. மேபி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் மௌனம் சம்மதம் படத்துலயும் இந்த குறுக்கு விசாரணை காட்சிகள் எல்லாம் எழுதுனாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்களும் பார்த்து சொல்லுங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல கண்டெம்பரரியா இந்த படத்தை பார்க்குற சில ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இந்த படத்துடைய லீகல் ஆங்கிளை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்படிலாம் ஜூரி பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஆங்கிளை பிரசன்ட் பண்ணவே மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஜூரி எல்லாம் பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா சினிமாங்கிறது அதுதானே, 4 பேருக்கு நல்லது சொல்லணும்னா சினிமேட்டிக் லிபர்ட்டி தப்பு இல்லை. எனக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமான அந்த ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் கன்வீனியன்டான ரேட்டிங் மாதிரியே தெரிஞ்சது. ஆனா ஜூரி டியூட்டிக்கு கவர்மெண்ட் யாரை வேணாலும் கூப்பிடுவாங்கிற அந்த பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம மன்னிக்கலாம். இந்த 12 ஆங்க்ரி மேன் ரிலீஸ் ஆகி 69 வருஷங்கள் ஆச்சுன்னு ஓப்பனிங்ல சொன்னேன் இல்லையா? 169 வருஷங்கள் ஆனாலுமே கூட அப்பவும் இந்த படம் முக்கியமான ஒரு படமா இருக்கும், ரெலவெண்டா இருக்கும். ஏன்னா இந்த படம் ஜஸ்ட் ஒரு லீகல் டிராமா மட்டுமே கிடையாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டடி, இது ஒரு மாரல் பேட்டில். 12 பேர் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாது, எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ள போறாங்க, வெளியில வரும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சேஞ்ச் இருக்கு. அதுக்குன்னு எல்லாரும் ஒரே விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தே அக்ரீட் டு டிஸ்அக்ரி. அதுதான் இந்த படத்துடைய முக்கியமான விஷயம். அண்ட் எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயஸையும் கன்ஃபரண்ட் பண்ணாங்க. இந்த படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு வகையில சேஞ்ச் வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க.